தீபாவளிக்கு பிரியாணியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஹாய் சர்ஃபிஸ்யூஸ், ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி, அதுவும் யூஏஇயில். ஸோ யூஏஇயில் எப்படி தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்னா வந்து யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து பட்டாசுலாம் வந்து அந்த அளவுக்கு வெடிக்கக்கூடாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமிங் கொடுப்பாங்க, அந்த டைமிங்கில் தான் வந்து பட்டாசு வெடிக்கணும். அதர்வைஸ் நம்ம பட்டாசு படுத்த டைமிங்லலாம் வந்து வெடித்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஃபைன் போட்டுருவாங்க. அண்ட் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து எனக்கு இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் வந்து சுழியான் வடை, அப்புறம் வந்து லாடு அண்டு ஜாங்கிரி, ஸோ இதெல்லாம் வந்துருக்கு. அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து முறுக்கு, அதிரசம் அண்டு இது பேர் என்னமோ ஒன்று, அது எனக்கு நேம் மறந்துருச்சு. ஸோ அந்த பாக்ஸ் அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து குலோப் ஜாமுன் வந்துருக்கு. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க கொடுத்த தீபாவளி ஸ்வீட்ஸ் ஆக்சுவலி அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஷாப்பில் வாங்கி கொடுத்துருக்காங்க. தீபாவளிலாம் வந்து நான் ஊரில் வந்து பார்த்தது, ஏன்னா அங்கே தான் அது வந்து பட்டாசு சவுண்டு கேட்கும் அண்ட் வந்து அந்த தீபாவளி ஸ்வீட்டுக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்போ பார்த்தது தான். ஸோ நான் யூஏஇ வந்ததுக்கு அப்புறமா வந்து சுத்தமாக எனக்கு தீபாவளி வர்றது கூட தெரியாது. ஸோ நைட்டு தான் வந்து அப்பப்போ அங்கங்கே ஒரு இடத்துல வந்து பட்டாசு வெடிக்கும், அந்த சவுண்டு கேட்கும், அவ்வளோதான். ஸோ திஸ் இயர் தீபாவளி வந்து சூப்பராகவே போச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா 1 வீக் பிஃபோராகவே வந்து இவங்கள்ட்டலாம் பேசும்போது தீபாவளி அது அப்படியே பேசிட்டு, அண்ட் தீபாவளி அப்போ வந்து எல்லாருமே வந்து ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஸ்வீட்ஸ். அண்ட் வந்து ஈவினிங் வந்து அவங்களாம் பட்டாசு வெடிக்க போகிறாங்க. ஸோ see you in ஈவினிங். லஞ்சுக்கு வந்து ஃப்ரெண்டு 10th, அதாவது அவங்க வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னு அவங்க வீட்டில் இது பிரியாணி வந்திருக்கு. ஸோ தீபாவளிக்கு பிரியாணியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் பிரியாணி வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் see. ஸோ பிரியாணி நான் இன்னும் ஓப்பனே பண்ணல. ஃப்ரெண்டு எம்மி கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. அண்ட் இதோடு வந்து வித் பிரியாணி கொஞ்சம் முறுக்கு, தீபாவளி முறுக்கு அண்ட் ஏதோ ஸ்வீட் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. அண்ட் சுழியான், திங்க் தீபாவளினாலே ஃபேமஸ் சுழியான் போல இருக்குது. நான் காலையிலே ஒரு சுழியான் வந்திருந்தது. அண்ட் இதில் வந்து வெங்காய பச்சடி அண்ட் வந்து ஒரு மட்டன் குருமா. அண்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிரியாணி அண்ட் வந்து காலையில் கொடுத்த ஸ்நாக்ஸ். ஸோ எல்லா ஃப்ரெண்டுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 7 o'clock. ஸோ இப்போ வந்து நாங்கள் வெடி வெடிக்கிறத பார்க்குறதுக்காக வெளியே போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. சரி, இனிமே தானா என்ன பண்ற? வந்துடுறேன். எங்க ஏரியால வெடி வெடிக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து துபாய் போறோம். வெடி வெடிக்கிறதெல்லாம் பார்க்க போறோம். நானும் என் ஃப்ரெண்ட் கூட வெடிச்சேன். இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து கன் ஷூட் வெடிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி சுத்துறது இருக்கணும் அது வெடிச்சேன். அதுக்கப்புறம் புஷ்வானம். சோ நெக்ஸ்ட் நம்ம போய் துபாயில போய் நம்ம வெடி வெடிக்கிறத பார்ப்போம். அந்த ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு டாடா பாய் சொல்லிட்டு நான் வீடியோ போயிடுறேன்.